சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு புது செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 10 days இருக்கு கரெக்டா எக்ஸாமுக்கு. 10 days டெய்லி ஈவினிங் வி ஹாவ் அ ரிவிஷன். ரிவிஷன்னா என்னன்னா எக்ஸாம் பேஸ்டு 100 கொஸ்டின்ஸ்க்கு பதிலாக கொஞ்சம் கம்மியான கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின்னா நர்சிங் நான் நர்சிங் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்னையிலேருந்து பார்க்க போகிறோம். வாங்க டே 1 கொஸ்டின்லேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நர்சிங் கொஸ்டின் பார்க்கலாம், தென் ஃபாலோட் பை நான் நர்சிங் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the main purpose of MELD score is to determine option A prognosis, option B type of treatment, option C organ allocation priorities, option D type of cirrhosis of liver. First MELD scoreனா என்னன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை நீங்க எழுதிடலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் MELD? MELD stands for model for end stage liver disease. அதான் அதோட ஃபுல் ஃபார்மே. M stands for model, okay, for end stage liver disease. லிவர் டிசீஸ் இருக்கவங்களுக்கான எண்ட் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ற ஸ்கோர் தான் வந்து MELD ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆக்சுவலா இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் டைரக்டா ஆன்சர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் MELD ஸ்கோர் வந்துட்டு என்னன்னு சொல்றேன். இட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆர்கன் அலோகேஷன் ப்ரையாரிட்டிஸ். ஆர்கன் யாருக்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் MCQ பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒன்று. ரெண்டாவது, இதுல 3 காம்போனன்ட் இருக்கு. என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 பில்லுருபின் லெவல். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லிவர்னாலே பில்லுருபின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பில்லுருபின் லெவல். நம்பர் 2 INR. ஏன்னா லிவரோட இன்னொன்று மேஜர் ஒர்க்கு INR தான். மூணாவது வந்துட்டு கிரியாட்டினின் லெவல். ஸோ இது மூணும் வந்துட்டு தே யூஸ் டு செக். ஸோ இதான் வந்துட்டு காம்போனன்ட் ஆஃப் MELD ஸ்கோர். ஸோ MELD ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டேன், ஸ்கோரோட காம்போனன்ட் சொல்லிட்டேன். ஸ்கோர் நார்மல் ஸ்கோரிங் எவ்வளோங்கிறத சொல்லிடுறேன், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்கோர் 6 to 40. 6ங்கிறது வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு ஓகேன்னு அர்த்தம். 40ங்கிறது வந்துட்டு பேஷண்ட் வந்து அன்ஸ்டேபிள்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஸ்கோர் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதுதான் வந்துட்டு அந்த MELD ஸ்கோரோட கிரைட்டீரியாவே. ஸோ MELD ஸ்கோர் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர்கன் அலோகேஷன் ப்ரையாரிட்டி. அதோட காம்போனன்ட் 3 பில்லுருபின், INR, கிரியாட்டினைன். நார்மல் ஸ்கோர் எவ்வளோ? 6 to 40 மீன்ஸ் நார்மல் ஸ்கோர்ல ரேஞ்ச் வந்து 6 to 40. 6ஆ இருந்தா பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்கில் கம்மியான சிக் தான். இதே பேஷண்ட் 40க்கு மேல மீன்ஸ் 40லாம் இருந்தாங்கன்னா சிக் ரொம்ப அதிகம். ஸோ ஸ்கோர் அதிகமாக அதிகமாக அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான இது சான்சஸ் வந்து அதிகமாயிட்டே போகும். இதுதான் MELD ஸ்கோர் பத்தின கொஸ்டின் இது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் MELD ஸ்கோர்ஸ் நீங்க கேட்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக் பட்டனும் கொடுத்துருங்க. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், pancromium is administered to a patient on PEEP diagnosed with ARDS is. ஸோ உங்களுக்கு முதல்ல ARDS தெரியும், PEEPனால என்னன்னு தெரியும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். வாட் இஸ் pancromium? வெக்ரோமியம், pancromiumலாம் இருக்கு. தீஸ் ஆர் மசில் ரிலாக்சன்ஸ் தான். ஓகேவா? எதுக்கு மசில் ரிலாக்சன் கூட சொல்லக்கூடாது, மசில் பேரலைசிஸ் பண்ணும். எங்க பண்ணுவாங்க? வென்டிலேட்டர்ல இருக்க பேஷண்ட் எல்லாருக்குமே இது கொடுப்பாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? இதுதான் கொஸ்டினே. ஒரு பேஷண்ட் வென்டிலேட்டர்ல இருக்காங்க, எதுக்கு நீங்க வந்து வெக்ரோமியமோ பான்க்ரோமியமோ கொடுக்குறீங்க? ஆப்ஷன் ஏ, ரெடியூஸ் பேஷண்ட் ஃபைட் வித் வென்டிலேட்டர். ஆப்ஷன் பி, டு ரெடியூஸ் த ஆங்ஸைட்டி. ஆப்ஷன் சி, ரெடியூஸ் த டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் த வென்டிலேஷன். ஆப்ஷன் டி, டு ரெடியூஸ் த ஹைப்போடென்ஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ், நான் ஆல்ரெடி சொன்னதுதான், டு ரெடியூஸ் த பேஷண்ட் ஃபைட்டிங் வித் வென்டிலேட்டர். வென்டிலேட்டர் பேஷண்ட் வந்துட்டு அந்த டியூப் பைட்டிங்கோ இல்லை அந்த பிரீத் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வி யூஸ்டு பான்க்ரோமியம். ஓகேவா? ஸோ பான்க்ரோமியம், வெக்ரோமியம் எல்லாமே வந்து ஒரே கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் தான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், டு ப்ரிவென்ட் பல்மனரி எம்பாலிசம் heparin must be continued until INR, international normalized ratio, is within the therapeutic range of. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ there are 2 things. ஒன்று ஹெப்பாரினா இருந்தால் APTT லெவல்ஸ் பார்ப்பாங்க, வார்ஃபாரின், INR அதெல்லாம் வந்து பழைய MCQs தான். ஸோ இப்போ ரீசண்டான MCQ இது. INRோட நார்மல் வேல்யூ தெராப்பட்டிக் வேல்யூ எல்லோ அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. இந்த கொஸ்டினே இதுதான், நார்மல் வேல்யூ ஆஃப் INR அண்ட் தெராப்பட்டிக் வேல்யூ ஆஃப் INR. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் முக்கியம்ங்கிறது நான் சொல்லிடுறேன்.
ஐஎன்ஆரோட நார்மல் வேல்யூ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே தெரியும். நார்மல் ரேஞ்ச் வந்துட்டு 1.2 வரையும் தான். 0.8 to 1.2 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு நார்மல், மேக்ஸிமம் 2 வரையும் தான் நார்மல். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாட் யூ வில் சூஸ். சப்போஸ் 1.2 to 2 அப்படின்னா நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? எல்லாரும் ஆப்ஷன் பி தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனா ஆப்ஷன் பி வந்து ஆன்சர் கிடையாது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான். ஏன் ஆப்ஷன் சி வந்து ஆன்சர்? இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இந்த தெரப்பட்டிக் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சரே. தெரப்பட்டிக் ரேஞ்ச் வந்து 2 to 2.5 ஐஎன்ஆர். இதே வந்து நார்மல் ரேஞ்சுன்னு கேட்டா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதே தெரப்பட்டிக் ரேஞ்சுன்னு கேட்டதுனாலதான் ஆப்ஷன் சி வந்துட்டு ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Patient who receive continuous timed interval feeding should be positioned semi-recommend during the feeding and for a minimum of. ஸோ கொஸ்டின் என்ன? பேஷண்ட் வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஃபீடிங், அவங்க என்னன்னு சொல்லல, ஜிஜ்னாஸ்டமியா, கேஸ்ட்ராஸ்டமியா, இல்லை என்ஜியா, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. ஆனால் செமி ரெக்கமெண்ட்ல வைப்பீங்க. ஆனால் எவ்வளோ நேரம் வைக்கணும்? ஆப்ஷன் எல்லாமே ஆஃப்டர்வர்ட்ஸ். ஆஃப்டர்வர்ட்ஸ்னா நீங்கள் ஃபீட் கொடுத்ததுக்கு அப்புறம் 15 minutes, 20 minutes, 30 minutes, 45 minutes. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 30 minutes afterwards. Next question. The minimum length of an effective pulmonary rehabilitation program is. ஸோ பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராமோட மினிமம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 8 weeks. 8 weeks வரையும் அது மினிமம் பண்ணணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 8 weeks. ஸோ பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்னாலும் என்னன்னு சொல்றேன், அதையும் நீங்க வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் மோஸ்ட்லி அந்த வார்த்தையில இருக்கு. பல்மனரினா லங் டிசீஸ் இருக்கு உங்களுக்கு. மோஸ்ட்லி இட் இஸ் பிரிஸ்கிரைப்டு ஃபார் சிஓபிடி பேஷண்ட்ஸ் தான். ஸோ என்ன செய்வாங்க? இந்த ஆர்ம் ரைசிங், தென் அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ், தென் பிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் எப்படி பண்ணணும், அந்த பர்சியூப்டு லிப் பிரீத்திங்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு வந்துட்டு டீச் பண்றது தான் வந்துட்டு பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம். இட் ஷுட் பி டன் ஃபார் 8 weeks. Next, the tracheostomy tape should be adequately tightened to prevent dislodgement. Tighten the tape until. ஒரு tracheostomy tape வந்துட்டு டிஸ்லாஜ்மெண்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால நீங்க அதை நாட் பண்ணுவீங்க, அதாவது கட்டுவீங்க. எவ்வளோ டைட்டா கட்டணும்? 1 finger can be comfortably inserted, 2 finger can be comfortably inserted, 3 fingers can be comfortably inserted, and the last option 4 fingers can be comfortably inserted. So correct answer is 2 fingers can be comfortably inserted. So 2 finger insert பண்ற அளவுக்கு அந்த டைட் இருந்தாலே போதும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், நான் நர்சிங் கொஸ்டின். சூஸ் த வேர்ட் which is least like the other words in the group. ஸோ என்ன கேட்குறான்? லீஸ்ட் லைக். லீஸ்ட் லைக்னா என்ன? ஆட் ஒன் அவுட் வந்துட்டு சூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன்ல ரிவர் இருக்கு, லேக் இருக்கு, சி இருக்கு, ஓஷன் இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே காமனா என்னது, இது எல்லாமே ரிலேட்டட் டு வாட்டர். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ ஹோப் சியும் ஓஷனும் ஒன்று தான். கரெக்டா? சிக்கும் ஓஷனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. தென் ரிவர் ஒன்று இருக்கு, தென் லேக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஆஸ் ஃபர் இந்த கன்சர்ன் வரையும் பார்த்தீங்கன்னா ரிவர் வந்துட்டு ரன்னிங் வாட்டர், சியும் ரன்னிங் வாட்டர், ஓஷனும் வந்து ரன்னிங் வாட்டர். கரெக்டா? ஸோ அதனால கரெக்ட் ஆன்சர் இஸ் லேக். Okay, so correct answer is option B, or odd one out in this series is lake is the answer. Next question. If Suresh borrows 36,000 from Mahesh at the rate of 6% simple interest, and at the end of your 4 years, how much interest Suresh has to pay along with the principal account? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அது. ஆனா சிம்பிள் ஏன்? உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா சிம்பிள். கரெக்டா? என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஐ கொடுத்துட்டாங்க, தென் உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட், அதான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, தென் டியூரேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா இஸ் தேர், பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பின்னா என்னது? பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளோ? 36,000. ஓகே, then into interest எவ்வளோ? 6%, 6 into years எவ்வளோ? 4 divided by 100. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ், ஸோ நானே வேணாலும், ஸோ ஆன்சர் இஸ் 3,600. இந்த இது எல்லாம் 360 into 6 into 4.
ஸோ மூணுத்தையும் இன்டூ பண்ணா 8640 வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 8640. அடுத்த கொஸ்டின் போலாம். On which date is International Plastic Bag Free Day celebrated annually? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய வந்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேல வரும். எஸ்பெஷலி நீங்க எந்த மாசம் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ திஸ் இஸ் செப்டம்பர், கரெக்டா? ஸோ செப்டம்பர்ல எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அந்த ஜூலை, இந்த நியர் அபவுட் 2 ± 2 monthsக்கான டேட்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு போய்க்கோங்க. ஸோ பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி ஜூலை 3rd. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஜூலை 3rd. ஏன்னா லாஸ்ட் டைம் ஜிப்மர்ல வந்துட்டு வேர்ல்டு டிசபிலிட்டி டே ஏதோ கேட்டிருந்தாங்க. தென் அதே மாதிரி நார்செட்லையும் வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இது இங்கிலீஷ் பேஸ்டு கொஸ்டின். எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, அண்ட் இந்தியன் ஷிப்பு. ஆப்ஷன் பி, லேடன் வித் merchandise. Option C, got drowned in the Pacific Ocean. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இதுல எது வந்துட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன் அண்ட் கரெக்டா இருக்கு. இது பேசிக் கிராமர் கரெக்டா. இந்தியன் ஓஷனுக்கு முன்னாடி அண்ட் இந்தியன் ஓஷன் தான் வரணும். தென் லேடன் வித் மெர்சன்டைஸும் ஓகே தான். ஆப்ஷன் சி தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன் காட் ட்ரவுண்ட் இன் த பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான வார்த்தை என்னன்னா ட்ரௌனிங் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு தான் சொல்லுவாங்க, அதாவது லிவிங் திங்ஸுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த இந்தியன் ஷிப்புங்கிறது ஒரு நான் லிவிங் திங்ஸ். அதனால வந்துட்டு அதை வந்துட்டு காட் ட்ரவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, got drowned in Pacific Ocean தான் odd one out in this particular problem. ஸோ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி ஈவினிங் நம்ம ஒரு வீடியோவோட மீட் பண்ணலாம். தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.